சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நம்ம எல்லாரும் திருப்பலாம். இந்த 4வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சத்தமா வாசிக்கலாமா? நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் நன்மை எதிர்பார்க்கிற மனிதர்கள் தான். நம்ம எல்லாருக்கும் நன்மைகள் தேவை. ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் வேண்டும். சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எத்தனையோ நன்மைகள் நமக்கு தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் வேண்டும், வாலிப பிள்ளைகளுக்கு நன்மைகள் வேண்டும், அதற்போல குடும்பமாக இருக்கிறவர்களுக்கு நன்மைகள் வேண்டும். ஸ்தோத்திரம். முதியோர்களுக்கு நன்மைகள் வேண்டும், திருமணமாக நன்மைகள் வேண்டும், ஸ்கூல்ல சேர்க்கிறதற்கு நன்மைகள் வேண்டும், படித்து முடித்த பிறகு அவர்கள் ஸ்தோத்திரம் ஒரு நல்ல இடத்தில் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு நன்மை வேண்டும், சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்கிறதற்கு நன்மைகள் வேண்டும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கை ஒரு நன்மையை எதிர்பார்த்து இருக்கிற வாழ்க்கை. இந்த வாரத்தில் எனக்கு நன்மைகள் வருமா, அடுத்த வாரம் நன்மைகள் கிடைக்குமா, இந்த மாதத்தில் எனக்கு நன்மைகள் உண்டா, 2024ஆம் ஆண்டு நன்மைகளை எதிர்பார்த்து இருந்தேன், வரவில்லை, இந்த 2025ஆம் ஆண்டு நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் எனக்கு வருமா என்று எல்லாருமே நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. நன்மைக்காக காத்திருக்கிறோம். அநேகர் நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அநேகர் நன்மையை பெற்று அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு மனிதனை காண்கிறோம். யோபு என்கிறதான ஒரு மனுஷன் ஊத் தேசம் என்கிறதான ஒரு தேசத்தில் மிகவும் உயர்த்தப்பட்ட நிலைமையில் ஒரு நன்மையும் குறைவில்லாமல், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தைக்கு அச்சாரமாக வாழ்ந்த ஒரு அற்புதமான தேவனுடைய மனுஷன் யோபு. அவருடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் குறைவில்லை, எல்லா நன்மைகளும் சம்பூரணமாய் பரிபூரணமாய் இருந்தது. நல்ல மனைவி, 10 பிள்ளைகள், திரளான ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், ஏர் மாடுகள், ஒட்டகங்கள் என்று அவருக்கு திரளான ஐஸ்வர்யங்கள் இருந்தது. எந்த நன்மையும் குறைவில்லை. ஆனால் பிசாசினால் ஏற்பட்ட ஒரு புயல் காற்றிலே சத்துரு அவருடைய வாழ்க்கையில் வீசின புயலினாலே அவர் வாழ்க்கையில் இருந்த எல்லா நன்மைகளும் அவைகள் பறக்கடிக்கப்பட்டு போயின. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் தெரியாதவர்கள் நினைக்க கூடாது, அப்படியானால் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு பிசாசானவன் எல்லா ஐஸ்வர்யங்களை கொண்டு போய் விடுவானா என்றால் நோ, கர்த்தர் அனுமதித்தார். என் தாசனாகிய யோபுவின் கவனம் வைத்தாயோ, அவன் என்னை பற்றி உறுதியாய் இருப்பது உனக்கு தெரிய வேண்டும் என்று கர்த்தர் அனுமதி கொடுத்ததுனால அத்தனை ஐஸ்வர்யங்களையும் சத்துரு வாரி கொண்டு போனான். பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் செத்து போனார்கள். எல்லா நன்மைகளும் பறக்கடிக்கப்பட்டு போயின. அவருடைய சரீரத்தில் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பயங்கர கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டான். சரீரம் புழுக்களால் மூடப்பட்டது. அத்தனை கொடிய பிரச்சனையில, உபத்திரவத்திலே, மகா உபத்திரவத்திலே இருந்த அந்த நாட்கள், ஸ்தோத்திரம், சரீரமெல்லாம் அவனால் தாங்க முடியல. அவன் வேதம் சொல்லுகிறது, குப்பை மேட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். அந்த அளவிற்கு அவன் தள்ளப்பட்டான். அப்படி இருக்கிற நாட்களிலே அவனுடைய நண்பர்கள் 3 பேர் அவனை பார்க்கிறதற்காக வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலிப்பாஸ், சோப்பார்,
பில்தாத் என்கிறதான 3 நண்பர்கள் அவனை பார்க்கும்படி வருகிறார்கள். அவனை தூரத்திலே கண்டு அவனுடைய உரு தெரியாமல் இருக்கிறதை பார்த்து அநேக நாட்கள் ஒன்றும் பேசாமல் தரையில அவனோடு கூட உட்கார்ந்திருக்கிறார்கள். எந்த வார்த்தையும் பேசவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு சில நாட்கள் கழித்து பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய நண்பர்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரச்சனைகள் மாறுகிறதற்கு ஆலோசனைகளை அவர்கள் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். ஒரு நண்பர் பேசுவார், அதற்கு பதில் யோபு சொல்லுவார். அதற்கு பின்பு இன்னொரு நண்பர் பேசுவார், யோபு பதில் சொல்லுவார். இப்படியே அவர்கள் பேசுகிறதை நாம் அங்கே காண்கிறோம். அந்த நண்பர்களில் ஒருவன் தான் எலிப்பாஸ். அந்த நண்பன் பேசும்போது சொல்லுகிறான், அதுதான் இந்த வசனம். மறுபடியும் வாசிக்கலாமா? அந்த மனிதன் தான் யோபுக்கு சொல்லுகிறார். 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு. அப்ப இதுவரைக்கும் ஆண்டவரோடு பழகலையா? இதுவரைக்கும் அவர் பெற்ற நன்மைகள் என்ன ஆனது? இவங்க எப்படி இவ்வளவு நன்மைகளை பெற்றார் என்ற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது என்றால், இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில எல்லா நன்மைகளும் இருந்த காலங்களில் சத்துருவானவன் அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு போன பிற்பாடு யோபு அவருடைய மகா கொடிய வேதனை நிமித்தமாய் அவருடைய புலம்பலை நாம பார்க்க முடியும். அவருடைய வேதனை நிறைந்த வார்த்தைகள். ஆண்டவரை குறை சொல்லல, ஆனா அதற்கு பதிலாக நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், என்னை சுமந்த கற்பம், அந்த கற்பத்திலே நான் அழிந்து போயிருக்க கூடாதா என்று பலவிதமான வார்த்தைகளை அவர் அந்த வேதனை நிமித்தமாய் சொல்லுவதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்குதான் இந்த நண்பனாகிய எலிப்பாஸ் சொல்லுகிறான், நீர் தேவனோடு ரொம்ப வருத்தமாய் இருக்கிறீர், தேவனோடு கோபப்படுகிறீர், ஆண்டவரிடத்தில் சண்டை போடுகிறீர். ஏன் எனக்கு இந்த நிலைமை வந்தது? நான் உத்தமனாகத்தான் வாழ்ந்தேன், கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து ஒரு ஸ்திரீகளை நான் பார்த்ததில்லை, ஏழைகளுக்கு இறங்கினவன், தகப்பனில்லாத பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா இருந்தேன், விதவைகளுக்கு உதவி செய்தேன், இப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று ஆண்டவரோடு சண்டை இடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலைமையில தான் நண்பன் ஒருவன் சொல்லுகிறார், நீர் ஆண்டவரோடு சண்டை போடாதிரும், மறுபடியும் ஆண்டவரிடத்தில் பழகி அவரோடு சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மைகள் வரும். அல்லேலூயா. இந்த அருமையான காலவேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் ஒரு நாளும் குறை சொல்லாதீங்க, ஆண்டவருடைய சண்டை போடாதீங்க. ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி நடந்தது என்று கர்த்தரிடத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கர்த்தரிடத்தில் எந்த விதமான குறை சொல்லுதலை விட்டு விட்டு ஆண்டவரோடு நீங்கள் பழகி சமாதானமாய் இருங்கள், அதனால் உங்களுக்கு நன்மைகள் வரும். இந்த மாதம் முழுவதற்கும் நான் சொல்ல போகிற வார்த்தைகள், அதனால் உமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. பல காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இவைகளெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு பல நன்மைகள் வரும் என்று சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு சில வார்த்தைகளை நான் 1ஆம் தேதி காலையில சொன்ன அந்த வார்த்தையோடு சேர்த்து சில வார்த்தைகளை கொஞ்சம் வேகமாய் சொல்லுகிறேன். ஆண்டவரோடு பழகுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோடு பழகுங்க. சொல்லுங்க, ஆண்டவரோடு பழகுங்க. ஆமென். இன்னைக்கு நாம கர்த்தரோடு பழகிறது இல்லை. நீங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில தங்கள் வீடுகளிலே பூனைகளை வளர்த்து பூனைகளோடு நல்லா பழகுறாங்க, நாய்களை வளர்த்து நாய்களோடு நல்லா பழகுறாங்க. அதை பழக்கி எப்படி வச்சிருக்கிறாங்க? ஜாமான் வாங்கிட்டு வரும் அளவிற்கு ஒரு நாயை பழக்கி வச்சிருக்கிறாங்க. வெடிகுண்டுகள் இருந்தால் கண்டுபிடிக்கும் அளவிற்கு நாயை பழக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா, கடல்ல மிலிட்டரி வேலை செய்கிறது ஒரு மீன், எனக்கு பேர் மறந்துட்டனே, அந்த மீனை பழக்கி அவர்கள் அதை வேவு பார்க்கிறதற்காக அந்த மீனை பழக்கி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவர்கள் பழகாத மனிதர்கள், பழக்கி வைக்காத மிருகங்கள் இல்லை, பூச்சிகள் இல்லை, அப்படி எல்லாவற்றையும் பழக்கி வைத்திருக்கிறார்கள். எலி முதற்கொண்டு பாம்பு முதற்கொண்டு தன் வீட்டில் பழக்கி வளர்க்கிறார்கள். குரங்கை வளர்த்து நன்றாய் பழக்குகிறார்கள். பல இடங்களில் குரங்குகள் கடையில் ஜாமான் வாங்கிட்டு வருகிறது, மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறது, இப்படியெல்லாம் பழக்கி வச்சிருக்கிறாங்க.
ஆனால் மனிதர்களோ யாரோடு பழகணுமோ அவரோடு பழகுவதில்லை. அல்லேலூயாவா, அவரோடு பழகுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் பழகி அவரோடு சமாதானமாய் இரு, அதனால் உமக்கு நன்மைகள் வரும். ஆண்டவரோடு எத்தனை பேர் பழகுறீங்க? அல்லேலூயாவா. ஒரு 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 நபரோடு பழகணும் என்றால், இப்ப நான் சொன்னதான மிருகங்களோடு பழகுறதற்கு சும்மா ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் பழகிவிட்டார்களா என்றால் இல்லை. பல வருடங்கள் பழகுகிறார்கள், பல நாட்களை எடுக்கிறாங்க. ஆமா தானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், உலக பிரகாரமாக இருக்கிற ஒரு நாயினுடைய குணம் என்னன்னு தெரியும், ஒரு பூனையுடைய சுபாவம் என்னன்னு தெரியும். அதற்கு தக்க அதை பழக்குகிறோம். ஆமா தானே? ஸ்தோத்திரம். இதை செய்துட்டு வா அப்படின்னு செஞ்ச உடனே அதை எதாவது செஞ்சுட்டுனா உடனே ஒரு பிஸ்கட்டை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெடிக்கரியா அதை கொடுப்பாங்க. எதை ஒன்று கொடுத்து அதை பழக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றேன், தன்னை உண்டாக்கின அந்த ஆண்டவரை பற்றி நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? என்னை உண்டாக்கின தேவன் அவர் இப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவங்கள் இது. பாஸ்டர், ஆண்டவரை பற்றி எப்படி தெரியும் என்று கேட்டால், இந்த வேதத்தை வாசித்தாலே தெரியும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அவரோடு பழகுங்க. ஆமென் சொல்லுங்க. அவரோடு பழகுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பழகுகிற அநேக ஆட்கள் இல்லைப்பட்டா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இவர்கள் பழகின மிருகங்கள் இருக்கு பாருங்க. இந்த பழகின மிருகங்களே இவர்களுக்கு ஸ்தோத்திரம் யமனாக மாறுகிறது, மரணமாக மாறுகிறது. சமீபத்தில் கேரளாவில் ஒரு யானை பாகனை அடித்து கொன்றது. அது அந்த செய்தியை கேட்கும் போது மனைவி சொல்றாங்க, இந்த யானையை குட்டியிலிருந்து அவர் வளர்த்தாரா, குட்டியிலிருந்து வளர்த்தார். என்ன சொன்னாலும் கேட்குமா? சிறு பிள்ளை போல என்ன சொன்னாலும் கேட்கும். அவரை முதுகலை சுமந்து கொண்டு போகும். என்ன சொன்னாலும் கேட்கிற யானை நன்றாய் பழகினது. என்ன வேலை சொன்னாலும் செய்யுமா பாருங்க. ஒரு நாள் அதற்கு மதம் பிடித்து தன்னுடைய வளர்த்தவர் என்ன பண்ணதா அடித்து கொன்று போட்டது. எத்தனையோ முதலாளிகளை தாங்கள் வளர்த்த நாய்கள் கடித்து, பிள்ளைகளை கடித்து கொன்று போட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இவ்வளவு ஆபத்துகள் இருந்தும் அவைகளோடு பழகுகிறீர்களே, உங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்கிற அந்த தேவனோடு ஏன் பழகக்கூடாது? ஆமென் சொல்லுங்க. அந்த தேவனோடு பழகிறதுக்கு என்ன பண்ணுகிறது இல்லை? நேரம் எடுக்கிறது இல்லை. அந்த ஆண்டவரோடு பழகிறதுக்கு நேரம் எடுக்கிறது இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் உலக பிரகாரமாய் சில மனிதர்களோடு பழகுகிறீர்களே, அந்த மனிதர்கள் நல்லவர்களா என்றால் நல்லவர்கள் தான் நல்லவர்களாக இருப்பார்கள். எது வரைக்கும்? பிரச்சனை வராத வரைக்கும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனைகள் வரும்போது உனக்கு விரோதமாய் அவர்களே எழும்புவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ நம்பி பழகுற பல வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப பையன்களுக்கு சொல்லுகிறேன், நீ நம்பி பழகுற அவர்களே உனக்கு விரோதமாய் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். நீ இன்றைக்கு அநேக குடும்பத்தில் சகோதரிமார்கள் வந்து அவர்களுடைய வேதனையை சொல்லும் போது அவர்கள் சொல்லுகிற காரியெல்லாம், பாஸ்டர் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், ஆனால் அவர் இடைப்பட்ட காலத்தில் ஒருவரோடு பழகினார், அவர் கெட்ட மனுஷன், அவரோடு கூட சேர்ந்து இப்பொழுது இவர் யாராய் மாறி போனார்? குடிகாரனாய் மாறி போனார். இவருக்கு காரணம் அவர் பழகின ஆட்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சில நேரங்களில் நீ உலக பிரகாரமாய் பழகுகிற ஆட்கள் உங்களுக்கு தீமை செய்யலாம். அவர்கள் கெட்ட பழக்கத்தை உங்களுக்கு கற்றுத்தரலாம், உங்களையும் அவர்கள் கெடுத்து போடலாம். ஆனால் நான் சொல்லுகிற இந்த வேதம் சொல்லுகிற கர்த்தராகிய ஆண்டவர் அவர் பழகுகிறதற்கு இன்பமானவர், அவர் இனிமையானவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உன்னத பாட்டிலே அங்கே மணவாட்டி சொல்லுகிறார், இவர் என் நேசர். ஆமென். இவர் என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் சிநேகிதர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவரோடு பழக பழக அவர் நமக்கு யாராக இருக்கிறாரா? நல்ல சிநேகிதராய், நல்ல நண்பனாய் கர்த்தர் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவரை தவிர மக்கள் கும்பிடுகிற தெய்வங்களில் சிநேகிதனாய், ஃப்ரெண்ட்ஸாய் இருப்பது நம்மை உண்டாக்கின கர்த்தர் மட்டுமே. மனுஷனை உண்டாக்கின தேவன் மட்டுமே யாராக இருக்கிறார்? நண்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நண்பனை தவிர உலகத்தில் வேற நல்ல நண்பர்கள் எவரும் இல்லை. அவர்கள் சுய லாபத்திற்காய் உன்னோடு பழகுகிறார்கள், சுய லாபத்திற்காய் பழகுகிறார்கள்.
என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு விரோதமாய் அவர்கள் தீங்கு செய்யவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். ஆண்களானாலும் பெண்களானாலும். நான் சொல்லுகிறேன், சில ஆட்கள் நம்மோடு பழகுவது நம்மிடத்திலிருந்து எதையாவது அபகரித்து கொள்ளுகிறதற்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கெட்டுப்போக பண்ணுகிறதற்கு. ஆனால் இவரோடு நீங்கள் பழகினால் உங்களுக்கு நன்மைகள் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இவரை நண்பனாய் நினைத்து பழகுகிறீர்கள்? இவரை நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நினைத்து பழகுகிறீர்கள்? நான் சொல்கிறேன், நீங்கள் அவரை நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நண்பனாக இருங்கள் என்று நான் சொல்லல, இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. கவனிங்க, நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. யார? 12 சீஷர்களை. தான் அனுப்பும் இடத்திற்கெல்லாம் போகிற, தான் சொன்ன காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஆமென் சொல்லுங்க சத்தமா. நான் உங்களை யார் என்று சொல்லுகிறேன்? சத்தமா, யார் என்று சொல்லுகிறேன்? எந்த உயர்ந்த தேவன், மனுஷனை உண்டாக்கினவர், அவனுக்காக எல்லாவற்றையும் செய்தவர், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிதன், நண்பன் என்று சொல்லுகிறேன். எத்தனை சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரா, நான் உங்களை யார் என்று சொல்லுகிறேன்? என் சிநேகிதன், என் சிநேகிதி என்று சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் அவன் அப்படி சொல்லுகிறேன்? கீழே அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு தன்னுடைய ரகசியங்களை சொல்ல மாட்டான். தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பேச மாட்டான். ஏனென்றால் அவன் எஜமானும் இவர்கள் ஊழியக்காரமாய் இருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல போவதில்லை. நான் உங்களை என் நண்பர் என்று சொல்லுகிறேன். சிநேகிதனாக நான் உங்களை பார்க்கிறேன், சிநேகிதனாக வைத்துக் கொள்ளுகிறேன். நான் பிதாவினிடத்தில் எதையெல்லாம் நான் கேட்டேனோ அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். மறை பொருளை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லாமல் எதையும் இந்த உலகத்தில் செய்ய மாட்டேன். நீங்கள் என் நண்பனாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரோடு நண்பனாய் இருங்கள், ஆண்டவரோடு சிநேகிதனாய் இருங்கள். ஒரு சிநேகிதனோடு எப்படி பேச வேண்டுமோ அப்படி ஆண்டவரோடு பேசுங்க. உங்களுடைய உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் எப்படி உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்களோ அதுபோல் ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவரே நல்ல சிநேகிதர். நீங்கள் சொல்லுகிற எந்த சீக்கிரட்டையும் போய் வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். ஆமா தானே? உங்களுக்கு உதவி செய்வார். உனக்கு உன் பலவீனத்திலே அவர் உனக்கு உதவி செய்து அந்த காரியத்திலிருந்து நீ ஜெயிப்பதற்கு உனக்கு ஆண்டவர் பலனை தருவார். உனக்கு நல்ல ஞானத்தை அவர் உனக்கு தருவார். நீ ஆண்டவரோடு பழகி நீ ஆண்டவரோடு சமாதானமாயிரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே யாத்திராமத்தின் புஸ்தகம் வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். கவனியுங்கள், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பேசினாரா? ஒரு நண்பனோடு பேசுவது போல. ஹலோ, கவனிங்க, நம்மெல்லாம் ஆண்டவரை எப்படி அறிந்திருக்கிறோம்? சில நேரங்களில் தேவனை எப்படி அறிந்திருக்கிறோம் தெரியுமா? அவர் மலையில அவர் அக்கினி ஜுவாலையாய் இறங்கினார். இடி முழக்கமும் மின்னல்களும் உண்டாயிற்று. அவருடைய சத்தம் காதேஸ் பர்வதத்தை அபீர பண்ணுகிற சத்தமாய் இருந்தது. சில அப்படித்தான் கேட்டிருக்கிறோம்.
ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு அப்படி வெளிப்பட்டார் என்றால், அவிவிசுவாசமான அந்த ஜனங்கள் தங்களை கண்டு விசுவாசிக்கும்படி தேவன் அப்படி வெளிப்பட்டார். ஆனால் ஆண்டவரை அறிந்து எல்லா காரியத்திலும் தன்னை அர்ப்பணித்து முழு விசுவாசத்தோடு இருக்கிற மோசையிடத்தில் அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் சிலரை வேறு விதமாய் நடத்துகிறார்? அவர்கள் இன்னும் தேவனை அறியாதபடியினால், அவரை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசிக்காதபடியினால் கர்த்தர் இன்னும் அவர்களோடு அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எபிரேய நிருபக்காரன் சொல்லுங்க, அங்க எழுதுகிறான், என் தாசனாகிய மோசே அவன் அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். நீங்க ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களோடு எப்படி பேசுவார் என்றால் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசுவார். ஆமாவா? அல்லேலூயாவா? அது என்னங்க சிநேகிதனோடு பேசுவது போல? நீங்க உங்களுக்கு தெரியும்ல, உங்க நண்பன் உங்ககிட்ட பேசினா எப்படி பேசுவார்? நீங்க ஒரு அந்நியர் பேசினா எப்படி பேசுவாங்க? ஒரு ஆள் வருகிறார் உங்க ஊர்ல, வரும்போது ஒரு வீட்டினுடைய அடையாளம் கேட்கிறார். ஐயா, நான் இவரை தேடி வந்திருக்கிறேன், அவங்க வீடு எங்க இருக்கு? ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாரா? ஆனால் வழக்கமாய் நீங்கள் பழகுகிற உங்க நண்பர் உங்களோட எப்படி பேசுவார்? அல்லேலூயா. சில நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுவாங்கல்ல, டேய் மச்சான், அப்படிதானே? பொம்பளை பிள்ளைகள் கூட இப்போ அப்படி பேசுறது கேள்விப்பட்டேன். அப்படி பேச மாட்டாங்களா? ஏண்டா மச்சான், பொம்பளை பிள்ளைகளை ஒருத்தவன் அப்படி பேசுது. ரொம்ப நண்பராக மாறிட்டா தோளில் கையை போட்டு, என்ன தோளில் கையை போட்டு ஒரு மறைவும் ஒளிவும் மறைவும் அவங்களுக்குள்ள என்ன செய்யாது, இருக்காது. அப்போ ஆண்டவர் நம்மளோடு கூட ஒரு நண்பனை போல பேசுவாரானால் எப்படி பேசுவார்? அல்லேலூயாவா? இப்ப அப்படியே வச்சிருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் வாங்க, நான் அங்கே சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18. இன்றைக்கு நீங்க கேட்கிற வார்த்தைகளில் ஒரு முக்கியமானவைகள் மனதில் வைங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நண்பன் உங்களுக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்துட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? நீ எல்லாம் ஒரு நண்பனா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? சொல்லவே இல்லை. வீட்டில் இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது, ஏன் என்கிட்ட சொல்லலை கேட்பாங்களா? உண்மையான நண்பனா இருந்தா என்ன பண்ணுவான்? கண்டிப்பா சொல்லுவாங்க. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் யாரு? சொல்லுங்க, ஆபிரகாம் யாரு? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய, அவன் சொல்லுங்க அல்லேலூயா, என் சிநேகிதனான ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமை கர்த்தர் யாராக வச்சிருக்கிற? மை ஃப்ரெண்ட், என் நண்பன் ஆபிரகாம். அல்லேலூயா, என் நண்பன் ஆபிரகாம். ஆபிரகாம் என் நண்பனா இருக்கிறதுனால நான் சோதோம் கோமரா பட்டணத்துக்கு என்ன செய்ய போகிறேனோ அதை நான் உனக்கு மறைக்க மாட்டேன். நான் செய்ய போகிறேன் எனக்கு தாசனாகிய இல்ல சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன், நான் சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோடு பழகி ஆண்டவருடைய சமாதானமா இருந்து பாருங்க. உங்க கிராமத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்றால் அதை முன்கூட்டியே கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். உங்கள் ஊரில் கர்த்தர் ஒரு காரியங்களை செய்ய போகிறார், முன்கூட்டியே கர்த்தர் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவார். நீங்க ஆண்டவரோட பழகி ஆண்டவரோட சமாதானமா இருந்து பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு கடினமான ஆளாக பார்க்காதீங்க, பயமா பார்க்காதீங்க. ஆண்டவரை நண்பனா பாருங்க, அவரை நண்பரோடு பழகுங்க. கர்த்தர், ஏன்னா அவரே சொல்றார்,
நான் உங்களை நீ யார் என்று சொல்ல மாட்டேன், ஊழியக்காரனை சொல்ல மாட்டேன், நான் உங்களை நண்பன் என்று சொல்லுவேன். ஆகையினால் ஆண்டவரோடு பழகி நண்பனா இருந்து பாருங்க, கர்த்தர் அநேக காரியங்களை உங்களோடு கர்த்தர் முகமுகமாய் பேசுவார். ஒரு நண்பனோடு பேசுவதை போல கர்த்தர் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கவனிங்க, மோசையோடு எப்படி பேசினாரா? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர். இப்ப நான் செய்தி என்ன, வசனம் என்ன? அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிரும். வெறும் நண்பனாய் இருப்பதற்காக மட்டும் அல்ல. அப்படி இருந்தால் என்ன வரும்? அதனால் நன்மை வரும். அப்ப தானே, அப்படித்தானே அந்த வசனம் சொல்லுகிறது, அதுதானே வாசிக்கிறோம் இல்லையா? நீர் அவரோடு பழகி அவரோடு சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அப்ப நான் சொல்றேன், ஆண்டவரோட பழகி ஆண்டவரோடு நம்ம நண்பனா இருந்தால் நமக்கு என்ன வரும்? நம்ம கிட்ட இருந்து அவர் எதையும் அபகரித்து கொள்ள மாட்டார். ஆனா சில ஆட்கள் பழகுவது நம்மிடத்தில் இருந்து வாங்குவதற்காக, ஆனா கர்த்தர் நம்மோடு பழகுவது அவர் நமக்கு தருவதற்காக. அல்லேலூயா. நன்மைகள் நன்மைகள் நன்மைகளாய் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு கருத்தை சொல்றேன், நம்ம உண்மையான நண்பனா இருந்தா, உங்களை யாராவது திட்டா, உங்களை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா உடனே முதல் சண்டைக்கு வர்றது யார் தான்? சொல்லுங்க. என்ன மௌனமா இருக்கிற? யார் நண்பனா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நிற்கிறது யார் தான்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு காரியத்தை கவனிங்க, கவனிங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம், நண்பனுக்கு ஒரு காரியம் நடக்குது, கர்த்தர் என்ன பண்றான்னு பாருங்க. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்படியே கொஞ்சம் வாசிக்க போறோம். கொஞ்சம் நிறைய வாசிக்கணுமா? அதனால் நானே கொஞ்சம் வாசிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கையில் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்றிலிருந்து நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் யாரா பேசினா, ஆண்டவரோடு பழகி நண்பனா இருக்கிற நமக்கு விரோதமாய் யாராவது பேசினா யார் கேட்கிறா? கர்த்தர் கேட்டார். ஆமென். ஆனா விரோதமாய் பேசினவர்கள் யார்? எல்லாரும் கவனிங்க. விரோதமாய் பேசினவர்கள் யார்? எதிரிகள் அல்ல, அந்நியர்கள் அல்ல, கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும். இவங்க ரெண்டு பேருமே மூத்தவங்க. என்ன பேசுறாங்க? எத்தியோப்பியா ஸ்திரீயின் நிமித்தம். அந்த எத்தியோப்பியா ஸ்திரீன்னா இன்றைக்கு இருக்கிற ஆப்பிரிக்கா, கருப்பா இருப்பாங்க. அந்த கருப்பர்கள் அவனை கல்யாணம் பண்ணி இருக்கிறார் மோசே. ஏன்னா யூதர்கள் ரொம்ப கலரா இருப்பாங்க. ஆனா இவன் கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணு யாரு? சொல்லுங்க. டிஎம்கே கலர். இவன் சிகப்பா இருக்கிற, அவன் கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணு நல்ல கருப்பு, பிளாக். பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர் போய் அங்க தேடி போய் கல்யாணம் பண்ணாரா? இல்ல. எகிப்திலிருந்து தப்பி ஓடும்போது அவர் போய் ஆடு மேய்க்க சேர்ந்ததான ஒரு மனிதன் எத்ரோ, அவங்க எங்க போய் சேர்றாரு? எத்தியோப்பியாவில் போய் சேர்றாரு. அப்போ அங்க அவர் இருக்கிற காலத்துல தான் அவர் ஆடு மேய்க்கிற அந்த எத்தியோப்பியாவுடைய ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்து எத்ரோ, அவருடைய மகள்ல ஒரு பொண்ணை தான் இவர் என்ன பண்றாரு? கல்யாணம் பண்ற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த பொண்ணு கருப்பு பாருங்க. இப்ப இவங்க ஊழியத்து நிமித்தமாய் எல்லா குடும்பங்கள் ஒன்னா வர்றாங்க. வந்து இப்ப எகிப்திலிருந்து ஜனங்களை எல்லாம் மீட்டு கொண்டு போகிறார்கள். இப்ப வனாந்திரத்தை போய் கொண்டிருக்கிற நாட்கள்ல பல இடங்கள்ல தங்குறாங்க. அப்படி இருக்கிற நாட்கள்ல இந்த எத்தியோப்பியா ஸ்திரீ நிமித்தம் மோசே கிட்ட சண்டை போடுறாங்க. அல்லேலூயா. என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒண்ணு தெரியும், இந்த கருப்பிய போய் கல்யாணம் பண்ணி இருக்கிறிய, வேற பொண்ணே கிடைக்கலையா உனக்கு? என்ன பேசி இருக்கலாம். ஆமா தானே? நீ யாரும் அப்படி சொல்றாங்களா? நீ அழகே இல்லை, உன்னைய போய் கல்யாணம் பண்ண பாரு, எந்த அறிவும் இல்லை ஞானமும் இல்லை, உன்னைய போய் கல்யாணம் பண்ண பாருன்னு சொல்றாங்களா? உன் நண்பனாக இருக்கிற கர்த்தர் அதை கவனித்து கேட்பார், உனக்காக வழக்காடுவார்.
அல்லேலூயா. நீ ஆண்டவரோடு பழகி ஆண்டவரோடு சமாதானமாயிரு. உனக்காய் வழக்காடுகிற ஒரு உத்தம நேசரை நாம் ஆராதிக்கிறோம். உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்டார். தொடர்ந்து வாசிக்கிற கவனிங்க. கேட்டார். 4வது வசனம். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். ஜட்ஜ்மெண்ட் எங்கதான்? சிங்காசனம் அங்கதான் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அங்கதான். அங்கதான் சிங்காசனம். நான் வந்து அங்க தேவன் உட்கார்ந்து நீதிபதியாக உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார். 3 பேர் அங்க வாங்கன்ட்டு 3 பேரும் இப்ப எங்க போறாங்களா? ஆசரிப்பு கூடார ஆலயத்துக்கு போகிறார்கள். கவனிங்க. கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? நான் மற்றவர்களை ஊழியக்காரர்களாக நினைத்து நடத்துகிறேன். அவர்களுக்கு சொப்பனத்தில் என்ன வெளிப்படுத்துகிறேன். ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு சொப்பனத்தில் பேசுகிறேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என்னுடைய நண்பன். அல்லேலூயா. அவன் என்னுடைய நண்பன். நான் அவனுடைய மறைமுகமாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் நான் அவனோடு கூட பேசுகிறேன். இப்படி இருக்க அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். ஆமென் சொல்லுங்க. இவங்களும் யார் தான்? ஊழியக்காரர்கள் தான். ஆரோன் அவன் ஆசாரியன், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் சென்று கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற ஆசாரியன். மிரியாம் தீர்க்கதரிசி. இவர்களும் ஊழியக்காரர்கள் தான். ஆனால் தன்னுடைய தாசனாகிய தன்னுடைய நண்பனுக்கு விரோதமாய் பேசின உடனே கூட பிறந்த சகோதரர்கள் தான். ஆனால் அவரால் அதை பொறுக்க முடியல. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவருக்கு நண்பனா இருந்தா எவ்வளவு சப்போர்ட் இருக்குது. அல்லேலூயா. யாராவது நமக்கு விரோதமா பேசின விட்டுருவாரா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் பேசினால் கர்த்தர் விடுவாரான்னா இல்லைங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் வந்து முதல்ல நிற்கிறார். பேசுவதற்கு பயம் இல்லாமல் போனது என்ன? கிராமங்கள்ல நாங்க சொல்றேன் கவனிங்க. கிராமங்கள்ல வாழுகிறோம், பல இடங்கள்ல வாழுகிறோம், ஊர்களில் வாழுகிறோம். நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகர் எழும்பலாம். உங்களுக்கு விரோதமாய் பேசுவது அநேகர் எழும்பலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நற்சாட்சிகளை கெடுப்பதற்காக பலர் பேசலாம். உங்களுடைய விசுவாசத்தை பாதிக்கிறதற்காக பலர் பேசலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அதை குறித்து எந்த கவலையும் படாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நம்மை பேசினதற்காக கவலைப்படுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காய் வழக்காடுவார். அவர் மோசேக்கு பேசுனதுனால ஆரோனோடும் மிரியாமோடும் அவர் வழக்காடினார். ஆமாவா இல்லையா? அன்றைக்கு வழக்காடின தேவன் இன்றைக்கு நமக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. நீங்க யாரோடு சண்டை போட வேண்டாம். உங்களுக்கு விரோதமா யாராவது பேசினால் கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், விடுங்க. ஆனா நீங்கள் ஆண்டவரோடு பழகி ஆண்டவரோடு சமாதானமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். ஸ்தோத்திரம். இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? என்ன நினைச்சிருப்பாங்க? அவன் என் தம்பி, அதனால தான் பேசணும். அவன் என் தம்பி ஒய்ஃப், என் தம்பி பொண்டாட்டிங்க, அதனால தான் பேசணும். என்ன அதெல்லாம் வீட்டில் வேற, அதெல்லாம் இங்க செல்லாது. அல்லேலூயா. இங்க செல்லாது. ஏன் கேட்டா அது என்னுடைய நண்பன். அவன் என்னுடைய நண்பன். அவனுக்கு விரோதம் எப்படி பேசலாம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் கவனிங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தர் என்ன பண்ணாராம்? போயிட்டார். ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? மேகம்
கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க இது குடும்ப சண்டைங்க? ஆமா தானே, குடும்ப சண்டை. குடும்ப சண்டையில அவரால் பொறுக்க முடியல. ஏன்னா அவன் என்னுடைய சிநேகிதன். ஆமென். குஷ்டரோகத்தை போட்டு போயிட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆரோனுக்கு போடல. ஏன்? அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் ஊழியம் செய்யணும். அதனால அவனுக்கு போடல. பாருங்க, அடையாளத்துக்கு மேல குஷ்டரோகத்தை போட்டு போயிட்டார். ஆரோன் பார்க்கிறான், அவள் குஷ்டரோகமாய் மாறினாள். உடனே அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கதறுகிறான். அல்லேலூயா. என்ன சொல்றான் தெரியுமா? கீழே வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆண்டவரை நோக்கி அல்ல. யார குஷ்டரோகத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். நீ அவரை தானே பார்த்துருக்கணும். நோ, இது யாரால வந்தது சொல்லுங்க? மோசையால வந்த பிரச்சனை. அதனால இப்ப யாரோட தான் ஒப்புரவாகணும்? இன்னைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அடி விழுந்த உடனே சில ஆட்கள் இது புரியல. நேர ஆண்டவர்கிட்ட போறோம். ஆண்டவர்கிட்ட போய் ஐயா எங்களை மன்னியுங்கிற கேட்கிறோம். ஆனா நீங்க பைபிளை ஒழுங்கா படிங்க. இல்ல இல்ல, ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒப்புரவாகுங்கள், அப்பொழுது அவன் உனக்காய் ஜெபம் பண்ணுவான். அந்த நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீ அவனோட ஒப்புரவாகுங்கிறார். ஆமா தானே? சில நேரங்களில் சில பிரச்சனை வருகிறதுக்கு என்ன காரணம்? தேவனோடு உள்ள தேவ மனிதன் சண்டை போட்டிருப்போம், இல்லைன்னா தேவ மனிதனுக்கு விரோதமா பேசியிருப்போம். அது ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமாய் பேசினதுனால வந்த நோய், வந்த பிரச்சனை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை யாராக நினைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வெளிச்சம் அவர்களுக்கு இல்லை. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் குஷ்டரோகத்தை கொடுத்துட்டார். உடனே இவர்கள் யார் பக்கமா திரும்புறாங்க? மோசே இடத்தில். அல்லேலூயா. அதுதான் சரியானது. நல்லா கவனிங்க, அதுதான் சரியானது. அப்பொழுது ஆரோன் மோசே நோக்கி, ஆயன் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். மோசையா சுமத்தினார்? மோசே சுமத்தலங்க, கர்த்தர் சுமத்திட்டு போயிட்டார். அடுத்த வார்த்தை, தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல் அவள் ஆகாது இருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இதான் ஊழியக்காரன். அல்லேலூயா. என்ன பேசினாலும், எவ்வளவு எதிராய் பேசினாலும் கர்த்தரிடத்தில் கெஞ்சுவது, இல்லைன்னா கர்த்தரிடத்தில் மன்றாடுவது ஊழியக்காரன் தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, நமக்கு நம்ம மோசைக்கு மூத்த ஆரோனா இருக்கலாம், மிரியாமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அழைத்த விசேஷித்த அழைப்பு உள்ளவர்களை, ஆண்டவரோடு பழகுகிற ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் ஒரு நாளும் ஒரு வார்த்தையை பேசாதிருப்பமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, கெஞ்சுகிறான், ஆண்டவரத்துல போய் கெஞ்சி நிற்கிறான். அடுத்த வார்த்தை, கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால். அப்படின்னா ஆண்டவர் தன்னை இங்க யாராக சொல்லுகிறார்? தகப்பனா சொல்ற. ஆமா தானே? ஆரோனுக்கும் மிரியாமுக்கு அவனுடைய தகப்பனாய் சொல்லுகிறார். ஆனா மோசே இடத்துல நண்பனாய் சொல்லுகிறார். ஒரே தேவன் ஒரே குடும்பத்தில் ரெண்டு விதமாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இவர்களுக்கு தன்னை தகப்பன் என்கிறார், ஆனா மோசே இடத்துல நண்பன் என்கிறார். ஆமென். நீங்கள் ஆண்டவரோடு எப்படி பழகுறீங்க? நீங்கள் ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமான உறவு வைத்திருக்கிறீர்கள், அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்களுக்கு தேவன் எஜமானா இருக்கிறார், இவங்க வேலைக்காரர்களா இருக்கிறாங்க. சில ஆட்களுக்கு தேவன் தகப்பனா இருக்கிறார், பிள்ளைகளா இருக்கிறாங்க. சில ஆட்களுக்கு தேவன் சொல்லுங்க யாரா இருக்கிறாரா? மேய்ப்பனா இருக்கிறார், இவங்க ஆடுகளா இருக்கிறார்கள். சில ஆட்களுக்கு தேவன் மருத்துவராக இருக்கிறார், இவங்க நோயாளியாவே கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. ஆனால் உன்னத அனுபவம் ஒன்று, நண்பனாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் யாராக இருக்க விரும்புகிறார்? நீங்க ஆண்டவரோடு எப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறீர்களோ அதை பொறுத்துதான்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ஆண்டவர் மணவாளனா இருக்கிறார், அம்மா தானே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு நல்ல நண்பனாக இருங்க. ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களோடு பேசுவார், உங்களுக்காக வழக்காடுவார். ஆமென், ஸ்தோத்திரம். அங்க கவனிங்க, காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? ஸ்தோத்திரம். அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார். ஆமென். அதற்கு பின்பு அவருடைய நோய் சுகமானது. தன்னுடைய நண்பனுக்காய் வழக்காடினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்தார். ஆபிரகாமாகிய தன் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்தார். நான் தொடர்ந்து உங்களோடு கூட சொல்லுகிறேன். நம்முடைய நேரம் முடிவடைந்தது. ஆகையினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் இந்த கால வேளையில ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார், நான் தேவனோடு நேரம் எடுத்து பழகணும், அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தவருடைய வேதத்தில் நான் உட்காரணும், நான் ஆண்டவரோடு நேரம் செலவிட்டு நான் அவரோடு பழக விரும்புகிறேன், அதனால் எனக்கு நன்மைகள் வரும் என்று இந்த காலவேளையில் உணர்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? ஆண்டவர் என்னோடு பேசினார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் வந்திருக்கிறது, அவர் எனக்காய் வழக்காடுகிறவர், நான் அவரோடு பழகி நான் அவரோடு சமாதானமாய் இருந்தால் கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார். அவர் என்னை நண்பராக வைத்திருக்கிறார், என்னை சிநேகிதனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 2 கைகளை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும், தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்வேன். தேவனே, நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அவரோடு பழகி அவரோடு சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மைகள் வரும். இனி நான் உங்களை என்னுடைய ஊழியக்காரர் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எஜமான் செய்ய போவதை தன் ஊழியக்காரருக்கு சொல்ல மாட்டான். நானோ இனி உங்களை நண்பன் என்று சொல்லுவேன், என் சிநேகிதர் என்று சொல்லுவேன். என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு நான் எதையும் மறைக்க மாட்டேன். என் தாசனாகிய ஆபிரகாம், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ? என் தாசனாகிய மோசே, அவன் என் சிநேகிதன், அவனுக்காய் நான் வழக்காடுவேன், அவனுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். அது குடும்பத்தின் பிள்ளைகளாய் இருந்தால் கூட நான் போராடுவேன். ஏனென்றால் அவன் என்னுடைய நண்பன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்கள் நண்பனாக வைத்து பாருங்க. ஆண்டவரோடு நெருங்கி பழகுங்க, நேரம் செலவழிங்க, இன்னும் தேவனிடத்தில் நெருங்கி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள் ஏராளமாக இருக்க போகிறது.
அவர் உங்களுக்கு நண்பனாய் இருந்தால் அவர் உங்களுக்கு செய்ய போகிற நன்மைகள் ஏராளம். வருகிற வாரங்களிலே அவருடைய நண்பர்களுக்கு எத்தனை நன்மைகளை கர்த்தர் வாரி வழங்குகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுகிறவர், உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவர். உன்னை ஒருவன் வார்த்தை சொன்னால் அவர் உனக்காய் தட்டி கேட்பார், அவர் உனக்காக முன்வந்து நிற்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நிமித்தம் அவர்களை கடிந்து கொள்ளுவார், உன் நிமித்தம் அவர்களுக்கு தண்டனைகளை சிக்ஷைகளை அனுப்புவார். கர்த்தர் உன்னை நண்பனாய் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும், சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு நண்பனாய் கிடைத்தது எத்தனை பாக்கியம், நீர் எங்களுக்கு நண்பனாய் இருப்பது எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களை பிடித்து தேவன் வழி நடத்தும், ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து கர்த்தாவே மேஜையை எங்களுக்கு ஆசீர்வதியும். கர்த்தருடைய மேஜை எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாங்கள் பரிசுத்த இருதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் பெற்றுக்கொள்ளும்படி கிருபைகளை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.